வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றில் தவிர்க்க முடியாத சக்திகளாக விளங்கும் 2 ஆளுமைகளை பற்றி இன்று பேசப் போகிறோம். தெற்கு சீமையின் வீரம் என்றால் தேவர் குலம், கல்வி மற்றும் வணிகத்தின் வளர்ச்சி என்றால் நாடார் சமூகம். தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்தில் இந்த இரு பெரும் பிரிவுகளின் பங்களிப்பு என்ன? வாருங்கள் பார்ப்போம். வீரத்தின் மறுபெயர் தேவர். இச்சமூகத்தினர் கள்ளர், மறவர், அகமுடையார் என 3 பிரிவுகளை உள்ளடக்கியவர்கள். சிவாஜி கணேசன் போல் நடிப்பிலும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போல ஆன்மீகம் மற்றும் அரசியலிலும் இந்த சமூகம் தடம் பதித்துள்ளது. தேவர் மகன் போன்ற திரைப்படங்கள் இந்த மக்களின் வீரம், குடும்ப பாசம் மற்றும் நிலப்பற்று ஆகியவற்றை திரையில் கொண்டு வந்தன. அவர்களின் பாரம்பரியமான சண்டை மற்றும் தற்காப்பு கலைகள் தமிழகத்தின் வீர வரலாற்றை பறைசாற்றுகின்றன. உழைப்பால் உயர்ந்த நாடார் சமூகம் ஆரம்பத்தில் கடுமையான சவால்களை சந்தித்த போதிலும் கல்வி மற்றும் வணிகத்தில் அபார வளர்ச்சி கண்ட சமூகம் இது. நாடார் கல்வி நிறுவனங்கள் இன்று தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு ஆதாரமாக உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் காமராஜர் மற்றும் தமிழ் சினிமாவின் முன்னணி புள்ளிகள் பலர் இந்த சமூகத்தின் ஆளுமைகள். கடின உழைப்பு, வியாபார திறன் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி தேவையை உணர்ந்த இவர்களின் பங்கு தமிழகத்தின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாகும். தமிழ்நாட்டின் கலாச்சாரம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் என அனைத்து தளங்களிலும் இந்த இரு சமூகங்களின் பங்கு மகத்தானது. தேவர் சமூகத்தின் வீரம், ஆளுமை மற்றும் பாரம்பரியம், நாடார் சமூகத்தின் வணிக நுணுக்கம், ஒற்றுமை மற்றும் கல்வி ஆர்வம் இரண்டும் தமிழ் மண்ணை வலுப்படுத்தின. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இரு பிரிவினர்களின் தங்கள் தனித்துவமான பங்களிப்பால் மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்துள்ளனர். இந்த இரு பெரும் ஆளுமைகளை பற்றி பேசும்போது அவர்களின் தனிப்பட்ட வேறுபாடுகளை கடந்து அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை புரிந்து கொள்வதே சிறந்தது. இந்த இரு சமூகங்களில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.